சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போது ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரியதொரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நாம் ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் வந்துட்டு சனி பகவானாலே பயப்படுவாங்க. சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்டம் நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு ரிஷப ராசியில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். சனி பகவானுடைய வக்ரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் வந்துட்டு தன்னுடைய பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சக ராசியில் பதிக்கிறாரு. அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ராசியில் பார்க்குறாரு. மேஷம் விருச்சகம் 2த்தையும் பார்க்குறாரு. சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியையும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேஷம், சிம்மம், விருச்சகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போது இந்த வக்ர காலகட்டத்தில் அவருடைய பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர காலம் 4.5 மாதம் இருக்குது. அதாவது இது வந்துட்டு சும்மா ஒரு 10 நாள் இல்லை 1 மாதம் இல்லை மாத கிரகங்களுடைய ஒரு பயிற்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம சர்வசாதாரணமாக விட்டுட்டு போயிடலாம். ஆனால் 4.5 மாதம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பெரியதொரு காலகட்டம் தான். அப்போ இதை நாம் ரொம்ப அவசியமாக பார்க்கணும். என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் பஞ்சம சனியாக இருக்கிறாரு. அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் சனி பகவான் வந்துட்டு இப்போ வக்ரம் அடைகிறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம், பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது இந்த ஒரு இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. அதாவது பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்காது, படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கும். இல்லை நண்பர்களோட கூடி எங்கேயாவது ஏதாவது ஒரு வம்பு வழக்க வீட்டில் கொண்டு விட்டு வந்திருக்கோம். சாதாரணமாக பிள்ளைங்க அடுத்தவங்க வீட்டில் விளையாண்டுருந்தா கூட சண்டை போட்டு வந்துடும். பிள்ளைங்க சண்டை பெரியவங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது நடக்கும். ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டா பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றுறது, காலேஜுக்கு போனால் ஒழுங்காக படிக்காமல் அங்கே 4 பேரோட சேர்ந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு சுற்றுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருக்கும். அது எல்லாமே இதுக்கு மேலே சரியாயிரும். பிள்ளைகளை நினச்சி பட்ட கஷ்டம் அப்படிங்கிறதே இதுக்கு மேலே சரியாயிரும். கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சனி பகவான் இப்போ அங்கே இருந்துட்டு பலம் இழக்க போகிறாரு. அந்த மாதிரி சனி பகவானுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் வந்துட்டு சனி பலன் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒரு வகையில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது வீடான விருச்சகத்தை பார்க்குறாரு, 7வது வீடான மேஷத்தை பார்க்குறாரு, 11வது வீடான சிம்மத்தையும் பார்க்குறாரு. இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குங்களே, அது வந்து ஒரு வஜ்ர பார்வை. சனி எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த ஒரு இடத்துக்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருவார். சனி பார்வை 2ல் இருக்குது அப்படிங்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே தினம் சண்டை, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கத்திக்கிறது, சோத்தை போட்டு வச்சுட்டு தான் பொம்பளைங்க சண்டைக்கே வருவாங்க. சோறே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போல அப்படி தான் தோணும். அந்த மாதிரி தான் சண்டை சச்சரவு வந்திருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கையை துணையை குறிக்கக்கூடிய இடம் இல்லைங்களா. அப்போ குடும்ப ஸ்தானத்தில் 2ஐயும் பார்க்குறாரு, வாழ்க்கை துணையோட இடத்தையும் பார்த்துறாரு. 2 வீட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய். அவங்களுக்கும் கோவம் அதிகமாக வரும், உங்களுக்கும் கோவம் அதிகமாக வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற ஒரு பேச்சுக்கு வேலை கிடையாது. கடந்து புரண்டுக்க வேண்டியதான். அடி தடி சண்டை அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு அப்படிங்கிறது ஓடிட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரி லாபஸ்தானம் 11வது வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் உட்காந்துருக்காரு. அப்போ தொழிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுத்தமாக வருமானம் வரல. என்னடா வேலைக்கு போன இடத்துலையும் பிரச்சனை. ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறவங்களாம் 10 ரூபா சம்பளம் கூட வாங்குறான். நான் மாடாட்டம் உழைச்சிட்டு எனக்கு ஒரு 10 ரூபா கூட குடிக்க மாட்டேங்கிறானுங்க. இப்படி இருந்த ஒரு அமைப்பு இதுக்கு மேலே அப்படியே டோட்டலாக மாறி போயிடும். இந்த 3 ஆதிபத்தியம் கொண்ட இடம் மட்டும் சனி பகவானுடைய பார்வை கொண்ட வஜ்ரபலம் கொண்டு அந்த பார்வைக்கு உண்டான ஒரு பலம் குறையுது பார்த்தீங்கன்னா, அதனால் கொஞ்சம் சரியாயிடும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். 10,000 சம்பளம் வாங்கினவங்களுக்கு ஒரு 20,000, 20,000 வாங்கினவங்களுக்கு ஒரு 25,000. அதே மாதிரி அடுத்தது ஒரு கட்டத்துக்கு போகலாம். அந்த மாதிரி நம்மளை கரிச்சு கொட்டிகிட்டே இருந்த மேலிட அதிகாரிகளுக்கு கொஞ்சம் மனம் மாறுவாங்க. நம்ம தான் அவனை தப்பாக நினச்சிட்டோம், அவன் நிறையா வேலை செய்கிறான், அவனுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வருவாங்க.
ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையோட ஒரு மேடு பள்ளத்தை காட்டக்கூடியவர், நீதிக்காரகன் அப்படி சொல்லிட்டு அவர் நம்ம சொல்கிறோம். இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாரு இல்லைங்களா, இப்போ இந்த வக்ர காலகட்டத்தில் அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவார். அதாவது போட்டு அடிச்சுட்டு லேசாக மருந்து தரையுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை இப்போ சனி செய்வார். எந்தெந்த ஆதிபத்தியத்தை தான் சனி பகவானுக்கு எடுத்தாரோ அது எல்லாத்தையுமே இப்போது அப்படியே மாற்றி நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். அப்போ குடும்ப உறவுகளில் இதுக்கு மேலே நிம்மதி இருக்கும். வீட்டுக்கு போனால் நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. நமக்கு வெளியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி விடு பார்த்துக்கலாம், இது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆறுதலாக சொல்கிறதுக்கு மனைவியோ இல்லை கணவனோ இல்லை பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க. அது நமக்கு வந்துட்டு ஒரு தெம்பை கொடுக்கும். எப்படி சொல்கிறது, என்ன பிரச்சனாலும் வீட்டுக்கு போனால் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்டு நடக்கும். படித்து முடிச்சுட்டு பொறுப்பு இல்லாமல் ஊர் சுற்றிட்டு இருந்த குழந்தைங்களெல்லாம் சரி அப்பா கஷ்டப்படுறாரு, நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு வந்து நம்ம கொடுப்பாங்க. ஒரு 10 ரூபா எனக்கு சம்பாதிச்சு கூட கொடுக்க வேணாம், உன் செலவை நீ பார்த்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா, என்னால் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அந்த மாதிரி கூட்டு தொழில் 7ஆம் இடத்துல சனி பார்த்து கூட்டு தொழிலில் சர்வநாசம் பண்ணிட்டு இருப்பார். கூட்டாளி விட்டுட்டு போயிருப்பான், இல்லை கூட்டாளி பிரிஞ்சு போயிருப்பான், இல்லை நம்ம சம்பாரித்து கூட்டாளி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்த அந்த நிலை அப்படிங்கிறது இதுக்கு மேலே மாறிடும். அதனால் நம்ம அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லை. அந்த மாதிரி நண்பர்கள் துரோகிகளாக போயிருந்திருப்பாங்க, அவங்க எல்லாமே இப்போ அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. சரி இப்போ அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு நல்ல ஆட்களை மட்டும், குறைவான நண்பர்களை மட்டும் கூட வச்சுப்பீங்க. நட்பு வட்டத்தை சுருக்கிப்பீங்க. இதுதான் ரொம்ப நல்லது இந்த ஒரு காலகட்டத்தில். குரு பகவான் அட்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு. காசு பணம் வரத்துக்கு திணறும். 11ல் வந்துட்டு சனி பார்வை வேற இருக்குது. ஏற்கனவே லாபத்தில் சனிக்கு எடுத்துருவார். இப்போ குருவும் போயிட்டு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு. அப்படிங்கிறதுனால சுத்தமாக காசு பணம் அப்படிங்கிறது வராது. ஏன்னா குரு இருக்கிறத விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் இல்லைங்களா. அப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 12, 2, 4 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். 10 ரூபா வருமானம் வரல அப்படின்னா கூட வெட்டி செலவு நமக்கு வராது. பணம் வாங்கி 10 ரூபா செலவு பண்ண வேண்டியதில்லை. ஏதோ வரவுக்கும் செலவுக்கும் சமமாக போகுது அப்படிங்கிற ஒரு ரீதியில் ஒரு 10 ரூபா நாம் சம்பாதிக்கலை அப்படின்னாலும் இருக்கிறத வச்சுட்டு கொஞ்சம் சிறப்பாக வாழ்ந்துடலாம். 2ஆம் இடத்தை சனி பார்த்து கெடுத்துருந்தாங்கன்னா இப்போ குரு 2ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அப்படிங்கும்போது கணவன் மனைவி பிரச்சனை வந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை வராது. ஒரு பிரிஞ்சு போகிற அளவுக்குலாம் பிரச்சனை வராது. கத்திக்கிட்டாலும் 4 செவத்துக்குள்ளே கத்திக்கிட்டு வெளியில் போகும்போது சந்தோஷமாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பெருசாக நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு 4ஆவது வீடு கும்பராசியில் விழுகுது. அதாவது சனியுடைய வீட்டை குரு பார்க்குறாரு. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தாயாருடைய ஆதரவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அப்பா கடந்து கத்திக்கிட்டு கிடந்தாலும் ஏதோ அம்மா நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. சரி விடு, பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இதை போய் பெருசாக பேசிகிட்டு இருக்கியா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நமக்கு நிறையா உதவிகள், அதாவது ஒரு 10 ரூபா வச்சு பொழைச்சிக்கப்பா ஏன்ப்பா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. தாய் வழி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கிடைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பு சில பேருக்கு இருக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக, தாய் மாமா மூலியமாக ஒரு சொத்து சேர்க்கை கிடைக்கும். பிரிஞ்சு இந்த தாய் மாமா வழி சொந்த எல்லாமே இப்போ ஒன்று கூடும். அம்மா வழி சொந்தங்கள் அது பெரியம்மாவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், இல்லை தாய் மாமா அத்தை, இந்த மாதிரி பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ராகு அப்படிங்கிற ஒரு 6ல் இருக்கார். கடனை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல, நோயை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல, எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல ராகு இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு விஷ பாம்பு, அந்த எதிரிகள் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க, ஆனால் பெருசாக பாதிப்புலாம் வராது. பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பூர்வ புனிதரால் சனி இருக்கார். குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நமக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். எதிராளிகளே இருந்தாலும் நம்மக்கிட்ட நெருங்க பயந்துக்கிட்டு நெருங்க பயப்படுவாங்க. அதாவது எட்டக்கணையே இருந்தால் நல்லது கிட்ட கிடமோனா அவங்களுக்கு தான் அடி விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூரமாக இருப்பாங்க. அந்த மாதிரி குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேது 12ல் இருக்கும்போது ஆன்மீக செலவுகள் அப்படிங்கிறத செஞ்சு தான் ஆகணும். அப்போ குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை செஞ்சுருங்க. இந்த 4.5 மாத காலகட்டத்துக்குள்ளே ஏதோ குலதெய்வ கோயிலுக்கு ஒரு பொங்க வைக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன், இல்லை கிடா வெட்டுறேன், இல்லை காது குத்துறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா செஞ்சுருங்க. ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்காரு அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றணும். ஏற்றிட்டு மஞ்சள் நிறத்தில் சாதம், குரு பகவானுக்கு பிடித்த ஒரு மஞ்சள் நிறம், இல்லைன்னா ஒரு வெள்ளை கொண்டக்கடலை, மஞ்சள் கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சுண்டல் செஞ்சு, ஒரு புளி சாதம் இல்லை ஒரு எலும்பிச்சை சாதம், ஏதாவது ஒரு மஞ்சள் நிற சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கு நெய்வேத்தியமாக வியாழக்கிழமையில் படைச்சிட்டு, ஏழை பிள்ளைங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கும் பார்த்தீங்களா, ஆதரவற்ற குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு வேளை ஒரு அன்னதானம் பண்ணுங்கள் வியாழக்கிழமைகளில்.
இப்போ நான் வேலைபால மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது, பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறது, இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தை ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த 4 மாத காலகட்டத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லதொரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். துலாம் ராசிக்காரருக்கு